மலையாள சினிமாவோட ஸ்டாண்டர்டா ஹாலிவுட் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த எம்புரான். லூசிஃபர் 2ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூசிஃபர் 1ஓட இம்பாக்டை இந்த படத்துல சுத்தமா அவங்க டச் பண்ணலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்தியன் 2 மாதிரி மண்ணை கவாம தப்பிச்சிருச்சேன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு பார்ட் 3க்கு லீட் கொடுத்து தான் படத்தை முடிச்சிருக்காங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரியை காப்பாத்துறதுக்காக மோகன்லால் களத்துல இறங்குறாரு. ஆப்ரகாம் குரேஷியா ஃபாரின்ல அவர் என்ன சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ட்ரக் கார்டல்ல இருந்து ஏஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் எதுக்காக அவரை தேடுறாங்க, கேரளால சிஎம் சீட்ல இருக்கக்கூடிய தொவினோ பண்ணக்கூடிய தப்புக்கு பதிலடி கொடுக்குற விதமா பிருத்திவிராஜ் வில்லனை வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ரிவெஞ்ச் டிராமா ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான பிளாட் தான். கிளைமேக்ஸ்ல ஜில்லா ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ற லெவலுக்கு ரொம்ப கமர்ஷியலான படம் தான். பட் லூசிஃபர் 1 எமோஷனலாவும் பொலிட்டிக்கலாவும் பயங்கர ஸ்டைலிஷாவும் கமர்ஷியலாவும் இருந்தாலும் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்கான டிராமாவை ரொம்ப ரியலா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இந்த படத்துல மிஸ் ஆச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை தலையை சுத்தி மூக்க தொட்ட கணக்கா பேஷிங் இஷ்யூஸோட பயங்கர காம்ப்ளிகேட்டிவ் நரேட்டிவ் ஸ்டைல்ல பிரசென்ட் பண்ணது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணதை தாண்டி, தமிழ் டப்டு படத்துல எதுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் பேசுறாங்க, தேவையில்லாத சப்டைட்டில்ஸ்க்காகவா தமிழ் டப்பிங் படம் பார்க்க வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்கிற லெவலுக்கு லைட்டா ஸ்டாண்டர்ட்ல சொதப்பிட்டாங்க. ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ்க்காகவும் மோகன்லாலோட ஆக்ஷன் பீக்டு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை முரளி கோபி அண்ட் பிருத்திவிராஜ் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க.